கிரீன் காரிடர் எங்களுக்கு வேணும், பாதுகாப்பு எங்களுக்கு வேணும், 1 கிலோமீட்டர்ல மனுஷங்களே இருக்கக்கூடாது, என்னென்னமோ போட்டாங்கல்ல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுப்பது என்பது இவங்களை மாதிரி ஆளுங்க செய்ய வேண்டிய வேலைதான். விஜய் கூட்டத்தை கூட்டுவாரு, 42 பேர் சாவாங்க, மக்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குமா? இத்தனை பேர் செத்ததுக்கு நீங்க தானே காரணம். அப்ப நீங்க தானே பணத்தை கொடுக்கணும். கட்டான காலத்துல கூட நிப்பாராம், பார்த்தமே. 40 பேர் இழுத்துட்டு கிடக்கும் போது பேசிட்டு கிடந்தீங்க, 2 பேர் விரைச்சிட்டு கிடக்கும் போது பேசிட்டு இருந்தீங்க, 4 குழந்தைங்க மூச்சு விட முடியாம இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்க, பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்ட போது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு இருந்தீங்க. அப்ப ஏழை எளிய உழைக்கிற மக்கள் மூஞ்சியில காசை விட்டு எறிஞ்சிட்டு நீங்க பண்ணையாரு பனையூர்ல படுத்துப்பீங்க. ஆனா ஏழை மக்கள் உங்களை கொண்டாடணும், அப்படி ஒரு சட்டப்பை உருவாக்குவீங்க. வணக்கம் தோழர்களே. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தருவதாக சொன்ன 20 லட்சம் ரூபாயை 20 நாள் கழிச்சு விஜய் கொடுத்துட்டார். அதை வாங்கிக்கிட்டவங்க பேசின ஸ்டேட்மெண்ட் தான் பதற வைக்கிற ஸ்டேட்மெண்டா இருக்கு. இன்னொரு பக்கம் பனையூர் பண்ணையார் பத்திரமா இருக்க, பதுமையா இருக்க, பதனமா இருக்க. அடி வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தா புஷி ஆனந்த் தான் இருக்காரு. புஷி ஆனந்த் திரும்ப திரும்ப இந்த மக்களால் டார்கெட் பண்ணப்படுறாரு. சொந்த கட்சிக்காரர்களே அவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, எதிர்ப்பு வலுக்கிறது, விஜய்க்கு நெருக்கடி முற்றுகிறது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து விஜய் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு அப்படின்னு அதை மறுக்கிறது ஒட்டுண்ணிகள் பல ஆதாரங்களை தூக்கி போடுறாங்க. நம்ம கையில கிடைச்ச அத்தனை ஆதாரங்களையும் அவங்க பேசினது, அவங்களே பிரஸ் மீட் கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனாலும் இந்த ஒட்டுண்ணிங்க சும்மா இருக்க மாட்டேங்குது, அளந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் நம்ம வேடிக்கையா பார்க்க முடியும் என்ன நடந்துச்சுங்க. கரூரை போல இந்தியாவில வேற எங்கேயுமே ஒரு பிரச்சார கூட்டத்துல நெருக்கடியில சிக்கி மக்கள் சாகலங்க. 42 பேர் செத்து இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் உயிர் காப்பாத்தான நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இப்ப குணமாயி வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்திய விஜய் அவர்களை குறித்த எந்த அக்கறையும் இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. எந்த கவலையும் படல, அவங்களோட துக்கத்தை பகிர்ந்துக்கல, அவங்களுக்கு ஆறுதலா நிக்கல, களத்துல நின்னு அந்த மக்களை காப்பாத்தல. அவங்க மருத்துவமனையில கதறிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்தவரு. இவ்வளவு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் இல்லையா? இது உண்மையும் கூட. 31 பேர் செத்துட்டாங்களே சார் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும் போது கூட கைய தட்டி விட்டுட்டு கெத்தா போனவர் தான் விஜய். இந்த விஜய் நேத்து 20 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டாரு. 20 லட்சம் ரூபாய். நாங்க கரூருக்கு போறோம், அங்க ஒரு மண்டபத்தை பிடிக்க போறோம், அந்த மண்டபத்துல எல்லா மக்களையும் உட்கார வைக்க போறோம், அவங்களோட பேச போறோம், அதுக்கு இவங்கெல்லாம் வரணும், இவங்கெல்லாம் வரக்கூடாது, மீடியா அளவு கிடையாது, அடையாள அட்டை இல்லாத யாரையும் உள்ள விட மாட்டோம், இப்படி ஏகப்பட்ட வேலை. கிரீன் காரிடர் எங்களுக்கு வேணும், பாதுகாப்பு எங்களுக்கு வேணும், 1 கிலோமீட்டர்ல மனுஷங்களே இருக்கக்கூடாது, என்னென்னமோ போட்டாங்கல்ல. அந்த வேலைக்கு 10 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் புஷி ஆனந்த். அவர் தான் தலைவர். அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த வேலையெல்லாம் ஜரூரா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நாங்க வரலன்னு சொல்லிட்டாரு. நம்ம விரிவா பேசிட்டோம். வரலன்னு சொன்ன பிறகு நம்ம ஆளுங்க பிடிச்சி ஏறியேன்னுட்டாங்க. அரசாங்கம் கொடுக்கறேன்னு சொன்ன 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கல்ல, நீ ஏன் கொடுக்கல? அப்ப காசுக்கு இது பண்ணி தர்றியா அப்படின்னு பிடிச்சு போட்ட உடனடியாக நேத்து அத்தனை பேருக்கும் 20 லட்சம் போயிடுச்சு. 20 லட்சம் போய் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. மகிழ்ச்சி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுப்பது என்பது இவங்களை மாதிரி ஆளுங்க செய்ய வேண்டிய வேலைதான். ஏன்னா நம்ம ரோட்ல போறோம், ஒரு கார் ஒரு மனுஷன் மேல இடிச்சிருச்சு, அந்த மனுஷன் பாதிக்கப்பட்டாரு, இறந்துட்டாரு அல்லது கை கால் முறிஞ்சிருச்சு. இப்ப எப்படி அவங்களுக்கு முடிவு எடுப்பாங்க? இது கேஸ் ஆக்கிட்டு கேஸை ஃபைல் பண்ண பிறகு இன்சூரன்ஸ் மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, நேரடியா யார் இந்த பாதிப்பை உண்டாக்கியாரோ அவங்க இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனா என்ன கூத்திங்க நடக்குதுன்னா, எழுதுறானுங்க வரிஞ்சு வரிஞ்சு. தன் சொந்த காசை மக்களுக்காக கொடுத்தவர் விஜய் ஒருவர் தான் அரசியல்லையே. எவன் அடிச்சானா அவன் தானே காசு கொடுக்கணும், அதானே சட்டம், அதானே இது வரைக்கும் நடந்திருக்கு. விஜய் கூட்டத்தை கூட்டுவாரு, 42 பேர் சாவாங்க, மக்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குமா? இத்தனை பேர் செத்ததுக்கு நீங்க தானே காரணம். அப்ப நீங்க தானே பணத்தை கொடுக்கணும். இதானே யதார்த்தம். அரசு இழப்பீட கொடுக்கறது அரசினுடைய கடமை, அவ்வளவுதான். செஞ்சவன் நீ தானே குடு. ஆனா என்ன எழுதுறோம்? பயங்கரமா எழுதுறான். நாங்கெல்லாம் எங்க அண்ணன்லாம் யாரு தெரியுமா? உங்க அண்ணன் யாருன்னு ஊருக்கே தெரியும், ஆனா உங்களுக்கு தான் தெரியல. கடினமான சூழ்நிலையில் உங்களுக்கு ஆறுதலாக உங்களோடு எப்போதும் இருப்போம். யாரு? விஜய் சொன்னதா
இவங்களே ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. விஜய்க்குன்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, எக்ஸ்தலத்துல ஒரு பக்கம் இருக்குல்ல, அதுலதானே அவர் போட்டிருக்கணும் அறிக்கையா இருந்தா. ஆனா இவங்களா அறிக்கை விட்டுக்கிறாங்க, இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். அந்த அறிக்கை தான் இந்த அறிக்கை. கட்டான காலத்துல கூட நிப்பாராம். பார்த்தமே, 40 பேர் இழுத்துட்டு கிடக்கும் போது பேசிட்டு கிடந்தீங்க, 2 பேர் விரைச்சிட்டு கிடக்கும் போது பேசிட்டு இருந்தீங்க, 4 குழந்தைங்க மூச்சு விட முடியாம இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்க, பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்ட போது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு இருந்தீங்க. எங்க மக்களோட நின்னீங்க? சரி, இதெல்லாம் தெரியாம நடந்து போச்சு. தைரியமா ஒரு முகத்துல ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க வக்கில்ல, பயந்து ஓடுனீங்க பின்னங்கால் படரில் அடிக்க. அதாவது பரவாயில்ல, போன உடனே ஒரு வீடியோ போட்டீங்களா? இல்ல, 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டீங்க. சரி, அதாவது பரவாயில்ல, அந்த போற போக்குல ஒரு பிரஸ் மீட் பார்த்து நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், என்னால பேசக்கூட முடியலன்னு ஒரு ஆக்டிங்க போடுங்க. உங்களுக்கு தான் நல்லா நடிக்க வரும்ல. போட்டுட்டு போயிருந்தா மக்கள் கொஞ்சம் மனசார பரவாயில்லப்பா அந்த மனுஷன் அப்படின்னு இருப்பாங்கல்ல. சரி, சந்திக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. நீங்க ஒரு மண்டபத்தை பிடிச்சு பட்டுன்னு போய் சந்திச்சிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்டீங்க? இதுவரை யாரு பர்மிஷன் வாங்கிட்டு போய் மக்களை சந்திச்சது? கூட்டம் நடத்துறீங்க, மாநாடு நடத்துறீங்க, இதுக்கு தான் பர்மிஷனு. தனிநபரா போய் நீங்க சந்திக்கிறதுக்கு எதுக்கு பர்மிஷனு? அப்ப எம்பிட்டு தான் நாடகம் நடிப்பீங்க, எவ்வளவுதான் டிராமாவை போடுவீங்க, எவ்வளவுதான் மக்களை ஏமாத்துவீங்க, உங்களை நேசிக்கிறவங்களை ஏன் இவ்வளவு ஏமாத்துறீங்க? இதுக்கு இடையில தாங்க இந்த பணம் வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட். ஒரு அம்மா சொல்றாங்க, என் மகன் போனா போகட்டுங்க, செத்து போன பையனை பத்தி சொல்றாங்க. என் மகன் போனா போகட்டுங்க, எனக்கு தான் மகன் மாதிரி இவர் இருக்காருல்ல. பாருங்க, கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியா, என் பய போனாலும் போயிட்டு போறியா, என் பய போனாலும் போயிட்டு போறியா. எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. அடுத்து ஒருத்தர் சொல்றாரு, என் தம்பி செத்துட்டாங்க, விஜய்க்காக என் தம்பி செத்துட்டாங்க, அடுத்து அந்த இடத்துல நான் இருப்பேங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. என்ன கேட்கணும்னு விரும்புறீங்க சார்? நான் ஒரு நேரில் பார்த்தேன்னா, இப்போ என் தம்பி இந்த இடத்துல இல்லைங்க சார். அவன் அவன் இடத்துல இருந்து அவன் விட்டுட்டு போன வேலையை நான் கண்டிப்பாங்க சார் இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார், அவன் உயிரை விட்டுருக்காங்க சார். அந்த கட்சிக்காகங்கிறத விடங்க சார், ஒரு மாற்றத்துக்காகங்க சார். அதுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன், அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்க சார். அதுக்குண்டான என்ன வழியோ ஒரு சார் பண்ணணும். பாத்தீங்கல்ல, இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்தது. நீங்க ஒரு விபத்து தாங்க, அது விஜய் வேணும்லன்னு கொள்ளல, நம்ம எப்பவுமே விஜய் கொன்னாருன்னு சொல்ல. ஆனா இது கூட்டம் காட்டுறதுக்காக நீங்க செஞ்ச படுகொலை நம்ம கோவத்துல சொல்றது காரணம். இந்த கூட்டத்தை குறைச்சிருக்கலாம். உங்க ஆளுங்க பின்னாடியே வந்தாங்களா 2000 3000 பேரு, அவங்கள வெளியவே நிக்க வச்சிருக்கலாம். நிர்வாகிகள் வெளியே நின்று போறான். ஆனா எல்லாரும் தங்களுடைய அடையாள அரசியலுக்காக இத்தனை பேரை கொன்னோம் இல்லையா? சரி, கொன்னுட்டோம். நீங்க என்ன பண்ணீங்க? இப்படியான சூழ்நிலையில வேற ஒருத்தர் இது மாதிரி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? போட்டு பொழந்திருப்பாங்க, உண்டுலன்னு வச்சு உரிச்சிருப்பாங்க, வேற ஒரு அரசியல் கட்சி பண்ணியிருந்தா. ஆனா அப்படி எதுவுமே பண்ணலையே. அப்ப இந்த அம்மா அவங்களை பார்க்கும்போது, இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஒரு உழைக்கிற மக்களை, ஏழை எளிய மக்களை, அவர்கள் பொருளாதாரத்துல நலிவடைந்தவர்களை நீங்க காசை கொடுத்து அவங்கள பேச வைக்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. இந்த பொது மனப்பான்மை இருக்குல்ல, ஒரு குழு மனப்பான்மை, அதுல இருக்கிறாங்க. அவங்க பயந்து போயிருக்காங்க. சொன்னா அடிக்க வருவான். 20 லட்சம் ரூபாய் பெரிய காசு. அரசாங்கம் ஒரு 10 லட்சம் ரூபாய், இவங்க ஒரு 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு குடும்பம் ஓடி போயிருந்தா நிமிந்து. நமக்கு அது பெரிய காசு தானுங்க. அப்ப ஏழை எளிய உழைக்கிற மக்கள் மூஞ்சியில காசை விட்டு எறிஞ்சிட்டு நீங்க பண்ணையாரு பனையூர்ல படுத்துப்பீங்க. ஆனா ஏழை மக்கள் உங்களை கொண்டாடணும், அப்படி ஒரு சட்டப்பை உருவாக்குவீங்க. இது என்ன மாதிரி அரசியலுங்க? சங் பரிவார் கும்பலை விட, RSS BJP சங்க பரிவார் கும்பலை விட ஆபத்தானவராக விஜய் இருக்கிறார். எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஆபத்தானவரா இருக்காரு. அடுத்து பெருசா அடி வாங்குறது யாரு? விஜய் இல்லைங்க. விஜய்க்காக தெருவில் அலைஞ்சிட்டு இருந்தாருல, கூட்டம் சேர்க்கறது, ஆள் சேர்க்கறது, மக்களை திரட்டுறது, பர்மிஷன் வாங்குறது, இடத்த பாக்குறது, இந்த வேலையெல்லாம் புசி ஆனந்த் தான் இதெல்லாம் செய்யறாரு. அப்ப அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு 3 நாளா நான் பாக்குறேன். அவர் தலைமறைவா இருந்துட்டு வெளியே வந்த பிறகு ஆதவர்ஜுனாவை இவங்க திட்டல, அங்க நிர்மல் குமாரை இவங்க பேசல, கூட இருந்த எந்த பயல்களையும் பேசல. ஆனா இவரை விடாம அடிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் போட்டிருக்கான், 50 ஃபார்ச்சுனர் காரை ரெடி பண்ண சொல்லுவாரு, நம்ம போகும்போது 50 காரு 20 கார்ல அப்படி சர்னு சர்னு போகணும் அப்படின்னு கெத்து காட்டுவாரு. அவரை வளத்துக்கு தான் பார்த்தாரு. இது ஒரு கூட்டு. இன்னொருத்தர் சொல்றான், அவர் காசை வாங்கிட்டு சீட்டு போட்டாரு, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது பொறுப்பு கொடுக்குறாரு, பதவி கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம். ஜான் ஆரோக்கியராஜ், அவர் தான் வியூக வகுப்பாளர். அவர் என்ன சொன்னாரு, புசி ஆனந்த் மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கவே, அவங்க 2% ஓட்ட கூட விஜய் வாங்க மாட்டாரு.
இந்த ஆளை விரட்டி விடலாம் கஷ்டம் அப்படின்னு இவர் பேசுனதெல்லாம் வெளியிட்டவரே புஷி ஆனந்த் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதையும் இன்னைக்கு போடுறாங்க. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேர் போடுறாங்க, கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். யாரு? புஷி ஆனந்த் வந்து மீட்டெடுக்கணுமா? இவங்க எல்லாம் வேடிக்கை வைப்பாங்களாம். கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். தளபதியின் தீய சக்தி யார் தெரியுமா? இந்த ஆனந்த் தான் தலைவரினுடைய தீய சக்தி அப்படின்னு இன்னொரு பக்கம். இன்னொருத்தர் எழுதுற, அதிமுக இழுக்க பார்க்கிறது, திமுக பழி போடுகிறது. சரி, தலைவர் வந்து வெளியே வந்து சவால்களை சமாளிக்க வேண்டாமா? எதிர்கொள்ள வேண்டாமா? ஏப்பா, இதெல்லாம் விஜய்கிட்ட சொல்றத புடிச்சுக்கிட்டு இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப விஜய் கட்சியில யாரு? விஜய் ஒரு டம்மி பீஸா, ட்ரம்ப் கார்டா? இல்ல, எல்லா வசமும் புஷி ஆனந்துக்கே போயிட்டு இருக்கே, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டேன். நமக்கு என்னன்னா, ஆனந்த் ஒன்றும் பெரிய யோகியன்லாம் கிடையாது. அதாவது ஒரு சாரையாரி, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு அந்த ஆள் மேல. அந்த ஆள் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த கட்சியை வச்சாரு. இது நமக்கு நல்லா தெரியும். நம்ம முழு வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கட்சியில பிரச்சனைன்னு வந்த பிறகு தலைவனை விட்டுட்டு கூட இருக்கிறவங்களை போட்டு அடிச்சுக்கிறாங்கன்னா, இவன்களுக்கு ஒண்ணு அறிவு இல்லாம இருக்கணும், ரெண்டாவது அரசியல் தெரியாம இருக்கணும், மூணாவது விஜய திட்டுறத பூரா இவனை திட்டி காலி பண்ணிடுவோம்னு செஞ்சுட்டு இருக்கணும். விஜய திட்ட முடியாது, திட்டினா எல்லாம் சண்டைக்கு வருவான். நம்ம இந்த ஆளை போட்டு அடிச்சு காலி பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். அதுதான் இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எனக்கு இது ஆச்சரியமான மனநிலை என்ன தெரியுங்களா? பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட, விஜயனுடைய தம்பிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல் தெரியாத சின்ன பசங்க உட்பட அத்தனை பேரும் விஜய கொண்டாடுவதற்கான மனநிலை எப்படி வந்தது? நான் இன்ன வரையும் உட்கார்ந்து நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தேன். இப்படியான ஒரு மனநிலை எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும்? ஒரு தப்பு இருக்கு, அது தெரிஞ்சு செய்யலோ தெரியாம செஞ்சாரோ, ஆனா அவரால் நிகழ்ந்திருக்கு, அதுக்கு அவர் பொறுப்பேற்கல. அப்ப நம்ம கேள்வி கேட்போம், குறைந்தபட்ச குற்ற உணர்வு கொள்ளுங்கள், பொறுப்பேறுங்க, நாளைக்கு இதை தடுக்க நடக்காம நான் தடுத்துப்பேன் அப்படின்ற உறுதி எழுங்க. அதெல்லாம் தாண்டி சரி செய்யுங்க எல்லாத்தையும். இப்படி எதையுமே செய்யாத விஜய் மேல எப்படி லவ் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியம். இதுல பல காரணம் இருக்குங்க. பொது மனநிலையை கட்டமைப்பது. விஜய் அங்க போறதுக்கு முன்னாடியே கட்டமைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், பயங்கரமா வந்து செந்தில் பாலாஜி ஏதோ ஒண்ணு சரி செய்ய போறாரு, செந்தில் பாலாஜி அது செய்ய போறாருன்னு முத நாளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எதுவுமே நடக்கல, போகவே இல்லை. ஆனா முத நாள்ல இருந்து பேசி பொது மனநிலையை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு பக்கம். திரும்ப திரும்ப பொய் சொல்றது மூலமா உண்மையை உருவாக்குறதுக்கான முயற்சி ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்குப்பா வம்பு, போஸ்ட் ஒட்டினாலே கிழிச்சு போட்டு அடிக்கிறாங்க, ஒருத்தனை தூக்குலயே தொங்க விட்டாங்க, ரெண்டாவது கேஸ் போட்டவன் ஒருத்தன் வீட்டுல போய் ஏறி அடிக்க போயிட்டாங்க, நாம ஏதாவது பேசி நம்மள அடிச்சுட்டாங்கன்னா எதுக்குப்பா வம்புன்னு பயத்துல கொஞ்சம் பேர் அமைதியா ஆமாப்பா நல்லவன் அப்படின்ட்டு போறதும் உண்டு. இந்த சதி கோட்பாடு ஒண்ணு உருவாக்க நம்பருங்க, செந்தில் பாலாஜி இதை பூரா செஞ்சாரு அப்படின்னு. அதை நம்புறவங்க ஒருத்தவங்க, நம்ப வைக்கப்படுகிறவர்கள் ஒருத்தவங்க. நம்புறவே இயல்பு அதை பார்த்தோன்னு இருக்கும்பா அப்படின்றவன், அப்படி இல்லைன்னு நினைக்கிறவன கூட ஆமாண்ணே எனக்கு முக்கியமான ஆளு சொன்னாங்கண்ணே, எனக்கு தெரியுமாண்ணே, அதுக்கு ஆதாரம் இருக்குண்ணே அப்படின்னு பேசி நம்ப வச்சுப்படுறது ஒண்ணு. இதெல்லாம் செய்யறதுக்காகவே பெய்டு ப்ரமோஷனுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. இவ்வளவு வேலைகள் செஞ்சு திருப்புறது ஒரு பக்கம். அதெல்லாம் தாண்டி எப்படி விஜய் பிடிக்குது? பிள்ளைய பறி கொடுத்தவன் வீட்டுல இளம் விழுந்து கிடக்கிறவனுக்கு எப்படி பிடிக்குது? சைக்காலஜியா கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்க. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் பேர் அதுக்கு. நான் தேடி படிச்சேன். ஏன்னா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. RSS விட ஆபத்தானவங்களா இருக்காங்க. ஒருவேளை உளவியல் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடி படிச்சேன். காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு சொல்றாங்க. இது என்னன்னா, ஒருத்தர் தொடர்ந்து நல்லவர் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். அப்ப அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, டக்கு நம்ம மனசு ஏத்துக்காது. அவர் செஞ்சிருக்க முடியாதுங்க, விஜய் செஞ்சிருக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம மனசு ஏத்துக்காது. அப்படி ஏத்துக்காம இருக்கிற அந்த இடைவேளை இருக்குல்ல, அவர் நல்லவர் நம்புற மனநிலை, அவர் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு தெரியிற ஒரு மனநிலை, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நம்ம மனசை நம்மளே சரி பண்ணிக்கிறோம்ல, சரி பண்ணிட்டு அவர் நல்லவர்ப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்ல, இதுக்குத்தான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் பேரு. இதுதான் நம்ம ஆளுங்க பூரா இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க, அவர் நல்லவர்ப்பா, அவர் எப்படிப்பா செஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பேண்ட் வாகன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பேண்ட் வாகன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, குழு மனப்பான்மையில முடிவு பண்றது. பிக் பாஸ்ல பார்வதியை ஒருத்தர் அடிய ஆரம்பிச்சிட்டானா வரிசை அடிப்பாங்க தெரியுமா, அது போலதான் இது வந்து ஒரு மாதிரியான பேண்ட் வாகன் எஃபெக்ட் அப்படின்றாங்க. குழு மனநிலையில முடிவு எடுக்கிறது. இம்புட்டு கர்மத்தையும் நம்ம படிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த குழந்தைங்க நாசமா போகக்கூடாது, நாடு நாசமா போகக்கூடாது, ஒருத்தன் வருவான் போவான், ஆனா இந்த நிலம் அப்படி இல்லை
அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு நான் படிச்சேன். இந்த மனநிலை தான் இங்க பேசிட்டு இருக்காங்க, நான் நம்புறேன். அதை தாங்க உங்ககிட்ட சொல்றேன். கூரை மேல சோற போட்டா காக்கா கூட்டம் பூரா வந்து உட்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையா வாழ்க்கையில பாக்குறேன்.